பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் எப்படி ஈஸியான முறையில் ஹேண்ட் சானிடைசர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இது பழைய காலத்து மெத்தட் தான். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கிறது தான். இது பார்த்திங்கன்னா படிகாரக்கல். இது இங்கிலீஷில் ஆலம்னு சொல்லுவாங்க. இந்த படிகாரக்கல் எதுக்கு நம்ம வீட்டிலலாம் தொங்குது? இப்போ நிறைய பேர் வீட்டிலலாம் இது இருக்கும். அதுக்கான என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய பேர் ராசி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் அது காரணம் கிடையாது. இது இயற்கையாகவே ஒரு நல்ல கிருமி நாசினி. நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய நுண்ணுயிர் கிருமியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கிருமியெல்லாம் சாகடிக்கிறதுல இதுக்கு பெரிய பங்கு இருக்குது. அதனால தான் எல்லார் வீட்டு முன்னாடியிலையும் இதுக்கு முன்னாடி இதை கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதை வச்சு தான் இப்போ நான் உங்களுக்கு ஹேண்ட் சானிடைசர் பண்ணி காட்ட போகிறேன். சின்ன சின்னதாக உடைச்சிக்கலாம். உடைச்சி பவுடர் பண்ணி மிக்சியில் போட்டு இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிறோம். 100 ml அளவுக்கு நம்ம சானிடைசர் பண்ணணும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான இந்த ஆலம் பவுடர், இந்த படிகார பவுடர் எடுத்துக்கலாம். அது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். கல்லுப்பு இருந்தாலும் அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே கிருமியை கொல்றதுல ரொம்பவே எஃபெக்டிவ். 100 ml அளவுக்கு ஆர்ஓ வாட்டர் கலந்துக்கோங்க. இதில் கலந்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா கலக்கி விடுங்க. இந்த படிகார கல் கரையிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது கரையிற வரையும் அப்படியே விட்டுருங்க. எனக்கு பார்த்தீங்களா, கொஞ்சம் கரைஞ்சி கொஞ்சம் கரையாமல் இருக்குது. இது ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன பாட்டிலில் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாட்டில், அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட ஸ்ப்ரேயர் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே நம்ம கையில் எந்த விதமான கிருமியும் பாக்டீரியாவும் இருந்தாலும் செயலிழக்கிறதுக்கு, அதாவது அது இன்ஆக்டிவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஹேண்ட் சானிடைசரே போதுமானது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாரையுமே பயமுறுத்துகிற ஒரு பெரிய வைரஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொரோனா தான். ஸோ இந்த கொரோனாக்கும் இதுக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் கிடைக்கும். எல்லாத்துக்குமே நம்ம மனசு தான் காரணம். முதல்ல நம்ம மனசை ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த வைரஸ் கூட ஃபைட் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எதுவுமே ஹேண்ட் சானிடைசர் எதுவுமே கிடைக்காதப்போ நீங்கள் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஹேண்ட்பேக்லேயோ இல்லை பாக்கெட்லேயோ வச்சுக்கோங்க. நீங்கள் வெளியே எங்கேயும் கடைக்கு பக்கத்தில் போயிட்டு வந்தாலும் வெளியே போகிற டைமில் எல்லாமே நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த ஹேண்டில்லாம் டச் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை டச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் கையில் கொஞ்சமாக ஊற்றி ரெண்டுத்தையுமே நல்லா ரப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நேச்சுரலாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நேச்சுரல் ஹேண்ட் சானிடைசர் இதை விட பெஸ்ட் எதுவுமே இருக்க முடியாது. ஸோ இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு இதை டீட்டெயிலாக எப்படி வீடு ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது, வீட்டுக்கு எப்படி மாப் போட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.